ஷூஜி என்ற பெயருடன் மட்டுமே பிறந்த ஒரு மனிதனின் கதை இது. பிறப்பிலிருந்து அவனுக்கு ஒரு குடும்ப பெயர் இல்லை. தனது பெயர் மட்டுமே தனக்குரிய ஒரே விஷயம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனது பெயரை யாருமே உச்சரிக்கவில்லை. சிறுவயதில் அவனை குப்பை என்று அழைத்தனர். மற்ற சிறுவர்களால் எப்போதும் அடித்துத் துரத்தப்பட்டான். அவன் வளர வளர அவனது செல்லப் பெயர்கள் கலை என்றும் பிறகு பாஸ்டர்ட் என்றும் மாறின. ஆனால் அவன் பதிலுக்கு சண்டையிட்டு அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தான். வயது வந்ததும் அவனது புனைப்பெயர்கள் ஸ்பியர் டீமன் என்றும் பாய்சனஸ் சர்பெண்ட் என்றும் மாறின. இது சண்டையில் அவனது பலத்தை காட்டியது. அவனது ஈட்டியுடன் அவன் அனைவரையும் தோற்கடித்து உச்சத்தை அடைந்தான். இதன் மூலம் ஸ்பியர் கிங் என்ற பட்டத்தை பெற்றான். இவ்வளவு புகழிருந்தும் இந்த வீரன் கந்தலாடைகளுடன் சோர்வான தோற்றத்துடன் வாழ்ந்தான். அவனது ஒரே அன்றாட உணவு ஒரு உருளைக்கிழங்குதான். ஆனால் அவனுக்கு அதுவே தொடர்ந்து போராட போதுமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் தனது ஈட்டியை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். ஏனெனில் அவனது ஒரே வீடு சண்டைக்களமே. அங்கேதான் அவன் வாழ்நாள் முழுவதும் உயிர் பிழைப்பதற்காக போராடினான். அவனது எதிரிகள் அவனை மான்ஸ்டர் என்றும் டெமன் என்றும் பயத்தில் அழைத்தனர். லெஜெண்டரி ஸ்பியர் கிங்கை உணர்ந்தனர். தன் ஆட்களின் பயத்தை பார்த்த ஒரு தளபதி, பயப்படாதீர்கள், ஒரே ஒரு எதிரிதான் இருக்கிறான், அவனை கொல்லும் தருணமே வெற்றி நம்புடையது என்று கூறி தனது வீரர்களை உற்சாகப்படுத்தினான். அவர்கள் அனைவரும் முன்னேறினர். ஈட்டிகளின் கடல் ஒன்று அவனை சுற்றி வளைத்தது. ஆனால் படைகளை உற்சாகப்படுத்திய அதே தளபதி இப்போது தான் கண்டதைக் கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ஸ்பியர் மேன் ஒரு வீரனின் தலையை ஆதரவாக பயன்படுத்தி கத்திகளின் முற்றுகையிலிருந்து தப்பிக்க குதித்தான். மற்ற வீரர்கள் ஆத்திரமடைந்து அவன் முடிவுக்கு வர வேண்டும் என்று கத்தினர். காற்றில் இருந்தபடி நான் இதற்காக பிறந்தேனா அல்லது காலப்போக்கில் கற்றுக்கொண்டேனா என்று அவன் சிந்தித்தான். ஆனால் முடிவில் அவனது கண் தீவிரமான சிவப்பு ஒளியுடன் பிரகாசித்தது. அவனது உறுதியை காட்டியது. தரையில் விழுந்ததும் அவன் தனது ஈட்டியை பலமாக சுழற்றி சுற்றியிருந்த அனைத்து எதிரிகளையும் ஒரே நேரத்தில் கீழே தள்ளினான். தனது ஆயுதத்துடன் அவன் தனியாக ஒரு முழு இராணுவத்தையும் அஞ்சாமல் எதிர்கொள்ள முடியும் என்பதை காட்டினான். அவனது ஈட்டி ஒரு சிவப்பு ஒளி வட்டத்தால் சூழப்பட்டிருந்தது. அவனது எதிரிகளின் இரத்தம் கூர்மையான கத்தியில் சொட்டியது. அவன் உயிர் பிழைத்தாலும் நாளின் முடிவில் அவனை சுற்றியுள்ள உடல்களிலிருந்து ஒரு இருண்ட ஆற்றல் வெளிப்படத் தொடங்கியது. இவ்வாறு அவன் தோற்கடித்தவர்களின் வெறுப்பும் கசப்பும் அவனை முற்றிலுமாக விழுங்கியது. அவனது கண்கள் மூடிக்கொண்டிருக்க அவனது சொந்த பெயர் மட்டுமே இருளில் எதிரொலித்தது. பின்னர் அவனது உடல் மெதுவாக உதிர்ந்து சிதைந்து இறுதியாக அவன் போர்க்களத்திலேயே மடிந்தான். எப்போதும் குப்பை என்று அழைக்கப்பட்டு மற்றவர்களால் கேலி செய்யப்பட்டவன் இறுதியாக சண்டையில் மாண்டான். இதுவே முடிவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் விதி அந்த வீரனுக்கு வேறு திட்டங்களை வைத்திருந்தது. அவன் ஒரு குழந்தையாக மறுபிறவி எடுத்தான். தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றான். திடீரென அவனது கண்கள் சிவந்து பிரகாசித்தன. அவன் ஒரு அலறலை வெளியிட்டான். தான் காலத்துக்கு பின்னால் சென்றதை காட்டினான். ஆனால் அவன் திடீரென ஒரு காட்டின் நடுவில் இளமுடலுடன் விழித்துக் கொண்டான். நிலைமையால் குழப்பமடைந்தான். பையன் தனது கைகளை பார்த்து, நான் ஒரு குழந்தையாக மறுபிறவி எடுத்தேனா என்று யோசித்தான். பின்னர் அவன் தரையில் ஒரு கண்ணாடியைக் கண்டான். அதில் நீண்ட நாட்களாக பார்க்காத ஒரு முகத்தை பார்த்தான். உற்று பார்த்தபோது அந்த இளைஞன் தான் ஒரு டீனேஜராக உதவியாளனாக இருந்த காலத்தில் இருப்பதைக் கண்டான். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு முன் யாரோ தன்னை சபிப்பதைக் கேட்டு ஒரு தீவிரமான வெளிப்பாட்டுடன் முகத்தை திருப்பினான். அவனது பக்கத்தில் ஒரு பயங்கரமான போர் நடந்து கொண்டிருந்தது. கொள்ளையர்கள் ஒரு பாதுகாப்பு படையை தாக்கினர். ஒரு பக்கம் காட்டுக்கொள்ளையர்களும் மறுபக்கம் ஹவுலிங் டைகர் பாதுகாப்பு நிறுவனமும் சண்டையிட்டன. ஹீரோ விழித்ததும் நான் மறுபிறவி எடுத்த இப்போதே ஒரு போர்க்களத்தில் விழுந்துவிட்டேனா என்று நினைத்தான். கோபத்துடனும் விரக்தியுடனும் அவன் கண்ணாடியை மிதித்து நொறுக்கினான். ஒரு அடியாள் அவனை அணுகி, உன்னை போன்ற ஒரு சிறுவன் இங்கு என்ன செய்கிறான் என்று கேட்டான். குழப்பத்தின் நடுவில் ஹீரோ அந்த மனிதனை ஒரு காட்டுக்கொள்ளையன் என்று அடையாளம் கண்டான். அவன் திருடவும் கொலை செய்யவும் வாழ்பவன். ஆனால் கொள்ளையனின் துடிக்கும் கண்களையும் விரைப்பான உடலையும் அவன் கவனித்தான். அவன் ஒரு அமைச்சர் என்பதை வெளிப்படுத்தினான். எதிரி கோபமாக, என் நிலைமை முக்கியமில்லை, நீ இன்னும் பாதுகாப்பு நிறுவனத்தின் ஒரு பகுதிதான் என்று கத்தினான். பின்னர் அந்த மனிதன், நான் அனைவரையும் முடிப்பேன் என்று சபதம் செய்து ஒரு சக்தி வாய்ந்த அடிக்கு தனது ஆயுதத்துடன் முன்னேறினான். ஆனால் அந்த இளைஞன் அசைவற்று, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், உன் அசைவுகள் மிகவும் கணிக்கக்கூடியவை என்றான். ஒற்றை கையால் அவன் கனமான ஆயுதத்தின் அடியை எந்த சிரமமுமின்றி தடுத்தான். எதிரியை ஆச்சரியப்படுத்தினான். அவனது கண்கள் பிரகாசித்தன. அவன் மின்னல் வேகத்தில் முன்னேறினான். தனது எதிர்த்தாக்குதலுக்கு தயாரானான். ஒரு நொடியில் கொள்ளையன் ஒரு முக்கிய இடத்தில் தாக்கப்பட்டான். என்ன நடந்தது என்று புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தான். தனது கடைசி பலத்துடன் அந்த மனிதன் என்ன நடந்தது என்று நம்பவே முடியவில்லை. உயிரற்று தரையில் விழுந்தான்.
எனது போர் வெற்றிகள் இல்லாவிட்டாலும் என் தற்காப்புக் கலைகள் இன்னும் என்னிடம் உள்ளன என்று ஹீரோ வெளிப்படுத்தினான். அவனது கண்கள் பிரகாசமாக மின்னின. இதுவே அவர்களை சமாளிக்க போதுமானதாக இருக்கும் என்றான். அவனது இடுப்பில் ஒரு சிவப்பு ஆற்றல் தோன்றியது. டெமோனிக் ஆர்ட் என்ற நுட்பம் அனைவரும் வெறுத்தது. இந்த நுட்பத்தை பயன்படுத்த அவன் விரும்பவில்லை என்றாலும் தற்போதைய சூழ்நிலையில் தனக்கு வேறு வழி இல்லை என்று ஒப்புக்கொண்டான். தான் கடந்த காலத்திற்கு திரும்பிவிட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் அவனது உடல் நடுங்கியது. ஏதோ தவறாக இருப்பதை குறித்தது. திடீரென இன்னொரு கொள்ளையன் பின்னாலிருந்து தோன்றி, "நீ உன் முடிவை சந்திக்கப் போகிறாய்" என்று கத்தினான். அந்த அடி இளைஞனின் தலையில் நேரடியாக தாக்கியது. அவன் முற்றிலும் ஆச்சரியப்பட்டதாக தோன்றியது. தாக்குபவன் வெறித்தனமாக சிரிக்க ஆரம்பித்தான். தான் வென்றுவிட்டதாகவும் இப்போது வாழலாம் என்றும் நினைத்தான். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் கொள்ளையனின் மார்பில் ஒரு கத்தி பாய்ந்திருந்தது. என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. "நான் ஒரு பதுங்கியிருந்து தாக்குதலை எதிர்பார்த்தேன், ஆனால் அதன் நிலை ஏமாற்றத்தை அளிக்கிறது" என்று ஹீரோ வெளிப்படுத்தினான். பின்னர் அவன் எதிரியின் உடலை பயன்படுத்தி குதித்து மற்றவர்களை மேலிருந்து கொடூரமாகத் தாக்கினான். தனது ஆயுதத்தின் மீது உறுதியான பிடித்துடன் அவன் மற்றொரு எதிரியை முடித்தான். தனது இடைவிடாத பலத்தைக் காட்டி அவன் கொள்ளையனை தனது ஈட்டியில் குத்தி, "இப்போது ஆயுதத்தின் எடை சரியாக இருக்கிறது" என்று கருத்து தெரிவித்தான். ஏக்கத்துடன் அவன் ஹவுலிங் டைகர் பாதுகாப்பு நிறுவனத்தில் பழைய நாட்களை நினைவுகூர்ந்தான். மற்ற கொள்ளையர்கள் பயந்து நிலைமை புரியாமல் காட்சியை பார்த்தனர். அவர்களில் ஒருவன், "அந்த பையனுக்கு என்ன ஆனது? அவன் மிகவும் விசித்திரமாக இருக்கிறான்" என்று யோசித்தான். அந்த இளைஞன் நிதானமாக நடந்து சென்றான். தனது ஈட்டியில் எதிரியின் உடலை இழுத்துக்கொண்டு அனைவரையும் வீதியில் ஆழ்த்தினான். அந்த நேரத்தில் அவர்களில் ஒருவன், "இந்த பைத்தியக்காரன் யார்? இப்படி கணிக்க முடியாதவாறு செயல்படுகிறான்" என்று கேட்டான். திடீரென ஒரு பெரிய தசைநார் கொண்ட மனிதன் ஒரு கோடரியுடன் தோன்றி தன்னை கொள்ளையர்களின் தலைவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஹீரோ சிரிப்பு, "நான் ஆவலுடன் இருக்கிறேன்" என்றான். தலைவன், "நான் உன் முகத்தில் இருக்கும் புன்னகையை அழிப்பேன்" என்று உறுதியளித்தான். நேரத்தை வீணடிக்காமல் பெரியவன் தனது கோடரியுடன் ஒரு கோபமான தாக்குதலுக்கு முன்னேறினான். "செத்துப்போ" என்று கத்தினான். ஆனால் பையன் அடியை எளிதாக தவிர்த்தான். எந்த சிரமத்தையும் காட்டவில்லை. தலைவன் கோபமடைந்து, "இந்த இளைஞன் ஒரு எலியைப் போல தவிர்த்துக் கொண்டிருக்கிறான்" என்று கத்தினான். ஆனால் திடீரென அவன் ஒன்றை உணர்ந்தான். பையன் தன் பார்வையிலிருந்து ஒரு நொடியில் மறைவதைக் கண்டு அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஹீரோ அவனுக்கு பின்னால் தோன்றி மற்றவர்களின் உடல்களை பிடித்தபடியே அவனது அசாதாரணமான வலிமையை புகழ்ந்தான். எனினும் வலிமை இருந்த போதிலும் இதுதான் எதிரியிடம் இருந்தது என்று உடனடியாக கூறினான். பின்னர் அவன் 2 உடல்களையும் ஆயுதங்களாக பயன்படுத்தி அவற்றை கொள்ளையர் தலைவன் மீது கொடூரமான பலத்துடன் வீசினான். ஒரு குளிர்ந்த மற்றும் கணக்கிடும் பார்வையுடன் அந்த இளைஞன், "இதைத்தான் நீங்கள் தாக்குதல் என்று அழைக்கலாம்" என்றான். தலைவனை ஒற்றை அடியில் தோற்கடித்ததைக் கண்ட மற்றவர்கள் பீதியடைந்தனர். அவனை மான்ஸ்டர் என்று அழைத்தனர். பையன் ஈட்டியை பிடித்து கொண்டான். அதன் மீது உடலின் எடை இருந்தபோதிலும் இது ஏன் இவ்வளவு இலகுவாக உணர்கிறது என்று யோசித்தான். கண்களை மேலே சுழற்றியபடி கொள்ளையர் தலைவன் விரைவாகவும் வன்முறையாகவும் தனது முடிவை சந்தித்தான். அவன் உடலை தரையில் வீசி, "இப்போது நான் நன்றாக உணர்கிறேன்" என்றான். மீதமிருந்த கொள்ளையர்கள் நடுங்கினர். அவர்களது தலைவன் தோற்கடிக்கப்பட்டதும் மீதமிருந்த கொள்ளையர்கள் பீதியடைந்து டிஸ்பரேஷனில் ஓடத் தொடங்கினர். ஆனால் ஹீரோ குழப்பமான பார்வையுடன் காட்சியை பார்த்து, "இப்போது எனக்கு புரிகிறது" என்றான். இரத்தமும் பிசாசும் போர்க்களத்தில் சந்திக்கும்போது ஏதோ பயங்கரமானது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. நேரம் 10 ஆண்டுகள் பின்னோக்கிச் சென்றது. அதே மலையில் ஸ்பியர் டெமன் மீண்டும் பிறந்தான். எல்லாம் சிறப்பாக இருப்பதாக நினைத்தான். இதற்கிடையில் பாதுகாப்பு படையிலிருந்த ஒரு காவலன், "யாரையும் தப்பிக்க விடாதீர்கள்" என்று தனது தோழர்களிடம் கத்தினான். எனினும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த இளைஞன் தனது சொந்த பாதுகாப்பு வீரர்களை இரக்கமின்றி தாக்க ஆரம்பித்தான். பின்னர் அவன் காவலர்களிடம் திரும்பி, "யாரையும் வாழவிடக்கூடாது" என்றான். ஒரு காவலன் அதிர்ச்சியடைந்து அவனை தாக்கினான். ஆனால் அந்த இளைஞன் அடியை மிக எளிதாக தவிர்த்தான். "அவன் திமிரு பிடித்தவன். அவன் யார் என்று நினைக்கிறான்? கொல்ல" என்று பரிசு வேட்டைக்காரர்கள் கேட்டனர். மீதமிருந்த கொள்ளையர்களில் ஒருவன் அவனை சவால் செய்து, "நீ வெல்ல முடியும் என்று நினைத்தால் முழு பலத்துடன் வாழ்" என்று கத்தினான். திடீரென கொள்ளையர்களில் ஒருவன் அவனை ஈகோ என்று அடையாளம் கண்டு, "எங்கள் தலைவனாக மீண்டும் வா" என்று அழைத்தான். முன்னாள் தலைவன் பலசாலி என்றான். ஹீரோ, "நான் அவர்களின் விருப்பத்தை ஒரு எதிர்பாராத வழியில் நிறைவேற்றுவேன்" என்றான். ஒரு பிசாசுத்தனமான புன்னகையுடன், "அவர்களின் விருப்பம் முழுமையாக நிறைவேறும்" என்று கூறி முடித்தான். பின்னர் இகோ என்ற முன்னாள் தலைவன் தனது வாளுடன் அவனை தாக்கினான். "செத்துப்போ" என்று கத்தினான். ஆனால் அந்த மனிதன் கோபமடைந்து, "இந்த இளைஞன் என்னை என் பெயரால் அழைக்க யார்" என்று கேட்டான்.
ஹீரோ தாக்குதலை எளிதாக தடுத்து தனது ஈட்டியால் எதிரியை தாக்கி எதிர்த்தாக்குதல் நடத்தினான். அடியின் பலத்தால் முன்னாள் தலைவன் பின்னால் தள்ளப்பட்டு சமநிலை இழந்து தரையில் விழப்போனான். இகோ மேலே பார்த்து இளைஞன் உடல்களை தனது ஈட்டியில் கோப்பைகள் போல பிடித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். முன்னாள் தலைவனின் முகம் பயத்தால் கோணலானது. அவனது எதிரியின் உண்மையான இயல்பை உணர்ந்தான். அந்த இளைஞன், "நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிறாய்?" என்று கேட்டு அவனை அச்சுறுத்தும் விதமாக நெருங்க அழைத்தான். முற்றிலும் பயந்து போய் முன்னாள் தலைவன் அழுது கத்தினான், "நீ யார்? நரகத்தில் இருக்கிறாய், நீ ஒரு பிசாசு" என்றான். அவனது கண்கள் சிவந்து பிரகாசிக்க, "ஹீரோ, நாம் ஒன்றாக செல்வோம்" என்று அழைத்தான். இகோ உதவிக்கு கெஞ்சினான். இவ்வாறு ஒரு சிவக்கு பிசாசுத்தனமான ஒளிவட்டம் பையனை முழுமையாக சூழ்ந்தது. அவனது தோற்றத்தை பயங்கரமானதாக மாற்றியது. பின்னர் காட்சி சாதாரணமாகி அவன் தனது ஈட்டியுடன் நின்றான். இரத்தம் எங்கும் தெரித்தது. ஒரு தீவிர எலிப்பாட்டுடன் ஒரு நபரை 3 முறை அழைத்தால் ஒரு ஆத்மாவை பாதாள உலகிற்கு அனுப்ப முடியும் என்று வெளிப்படுத்தப்பட்டது. 3 அழைப்புகளின் போது இலக்கு நேரடியாக மறு உலகிற்கு அனுப்பப்படும். இது ஒரு கொடிய நுட்பம். அவன் புன்னகைத்து, "இந்த சிறப்பு மற்றும் சக்தி வாய்ந்த திறனை பயன்படுத்தி லோண்ட நாட்கள் ஆகிவிட்டது" என்று கருத்து தெரிவித்தான். காட்சி ஒரு ஃபிளாஷ்பேக்கிற்கு மாறுகிறது. அங்கே ஒரு இரத்தக்கை ஒரு பாறையில் சிரமப்பட்டு ஏற முயற்சிக்கிறது. ஒரு இளைய பதிப்பு தரையில் புலம்பிக் கொண்டிருந்தது. "நான் ஒரு புதியவன் என்பதால் எனக்கு கடினமான வேலை கிடைத்தது" என்று. சோர்வாக அவன், இராணுவத்தில் சேர்ந்தால் பசியுடன் இருக்க மாட்டாய் என்று உறுதியளித்த இராணுவ வீரர்களை சபித்தான். ஆனால் இது தான் ஒரு அடிமையாக இருந்தபோது இருந்த நிலைமையிலிருந்து வேறுபட்டது இல்லை என்பதை உணர்ந்தான். சிவந்த கண்கள் அவனை பார்த்தன. குகையின் இருளில் தன்னை உற்றுநோக்கும் அச்சழுத்தும் இருப்பைக் கண்டதும் அவனது கண்கள் பயத்தால் விரிந்தன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1ல இதோட முடிச்சுக்கலாம். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.